அனைவருக்கு வணக்கம். நான் காதல் பிரமோ லாவண்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. சுந்தரி கால் பண்ணி சொல்லுங்க ஆண்டி என்ன விஷயம்ன்றாங்க. என்ன லாவண்யா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நான் வேற ரொம்ப கடுப்பில் இருக்கேன். நீங்கள் வேற ஆண்டி. என்ன லாவண்யா, நீ இந்த பிரச்சனையை பார்த்து பண்ணல சொன்னேன். ஆனால் இப்போ என்னடனா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நடக்கிற விஷயத்த பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு கடுப்பாக இருக்கு ஆண்டின்றாங்க. எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை சமாளிச்சிடலான்னு பார்த்தா, ஆனால் அது அப்படி சரியான நேரத்தில் வந்து அவங்களுக்கு சாப்பாடை போட்டு அது பண்ணி இது பண்ணி அந்த மறுபடியும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டான்றாங்க. நான் ஏதாச்சும் பண்ணி ராகா கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம், அந்த வாய்ப்பை யூஸ் படுத்திக்கலான்னு பார்த்தா, ஆனால் அதுக்கான வாய்ப்பை அவ யூஸ் பண்ண விடலாத்த அப்படின்ட்டு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க லாவண்யா. நீ இந்த அபி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இல்லாண்டி என்ன ஆனாலும் சரி இந்த டைம் கண்டிப்பாக அந்த அபியை சும்மா விட மாட்டேன்றாங்க. எப்படியாச்சும் ராகா கூட சந்தோஷமா இருக்கான்ட்டு ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அந்த பிளானை இந்த அபி வந்து வேணும்னே முறியடிச்சிட்டு இருக்கா. கண்டிப்பாக இந்த அபியை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண போகிறேன், என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்க. இந்த அபியை போட்டு தள்ள கூட தயாராக இருப்பேன். போட்டு தள்ளது நீ தான் தெரிஞ்சா உன்ன அந்த ராக விடுவான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதோடு இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.